ஹாய், நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். 6 நாள் 6 வீடியோன்னு நான் பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி 6வது நாள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லலாம் வந்து பிளானிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம வீடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பிளானிங் தான். ஸோ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஒரு பக்காவான பிளான் நம்ம கையில் இருக்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அதோட அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து பிளானிங். ஸோ அப்போ நம்ம பிளான் ஒரு இன்ஜினியர் இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட பேசி வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி நாம் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஒரு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன வசதிகள் நாம் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து நாம் ஒரு லிஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டில் இருப்போம். அந்த வீட்டோட சில ப்ளஸ் சில மைனஸ் இருக்கும். ஸோ அதில் பிடிச்ச விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஹவுஸ் வார்மிங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ நம்ம போகும்போது அங்கே நம்ம புதுசாக பார்க்குற விஷயங்களையும் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நம்ம இப்போது ஒரு வீட்டுக்கு போகும்போது வந்து அங்கே வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க, அந்த வசதி வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிளானிங்கில் நாம் வந்து அதுக்கான மேக் அவுட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து பிளானிங் பண்ணுற இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் வந்து ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு டிஸ்கஷன், நம்ம எப்படி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட முன்னாடியே வந்து ஒரு சிட்டிங்ஸ் 2-3 சிட்டிங்ஸ் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கான பிளானை யார் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களோ ஒரு இன்ஜினியரோ இல்லை ஆர்கிடெக்டோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் பிளானிங் இன்ஜினியர்கிட்ட கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் கட்ட போகிற வீடோட பிளாட் சைஸ் என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதில் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நீங்கள் கட்ட போகிற ரூம் சைஸஸ், இப்போ லிவிங் ரூம்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன சைஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இப்போ ஒரு பெட்ரூம்னு எடுத்துகிட்டா அது என்ன சைஸ் வேணும், எத்தனை பெட்ரூம் வேணும், எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம்ஸ் வேணுமா, இல்லை ஒரு கிச்சன் எடுத்துகிட்டா என்ன சைஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டோர் ரூம் வேணுமா, டைனிங் வேணுமா, ப்ளஸ் உங்களுக்கு பூஜா ரூம் வேணுமா, அது என்ன சைஸ் வேணும். நார்மலாக நீங்கள் வந்து இது ஒரு அவுட்லைன் மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேட்ச் பண்ணி பண்ண முடியுமா அந்த சைஸில் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் போட்டு கொடுப்பாங்க. நம்ம எடுத்ததையும் வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங்லேயே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுன்ட்டு இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நான் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கேஸ் இஃப் பாசிபிள் நம்ம வந்து ஒருத்தர்கிட்டயே பண்ணாமல் ஒரு 2 பேர்த்துக்கிட்ட கூட நம்ம வந்து பிளான் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு பிளாட்லேயே எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொருவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம 2 பேர்த்துக்கிட்ட வாங்கும்போது வந்து யார் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி பிளான் போடுறாங்களோ அவங்களோட பிளானை நாம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஒரு பிளானிங் இன்ஜினியர்கிட்ட பேசும்போது வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவரும் வந்து உங்களுக்கு சொல்லுவார். நீங்கள் சொன்ன விஷயங்கள் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கான செட்பேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து அவர் சொல்லுவார். நம்ம பிளானிங் பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா வீட்டில் பார்த்துருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறக்க வந்து இடிச்சிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து பிளானிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிளானிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானிங் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம். இதுக்கான காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் திடீர்னு இடிச்சிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அங்கே நிறைய லாஸஸ் இருக்குது. நம்மளுக்கு மெட்டீரியல் லாஸ் இருக்கும், லேபர் லாஸ் இருக்கும், நம்மளுக்கு அதுக்கான டைம் லாஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகலாம்.
ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி பிளானிங்கில் நம்ம பேப்பர் ஒர்க்லேயே வந்து நம்ம இந்த 2Dயாக ஸ்கெட்ச் போட்டு பார்க்கும்போதே வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ப்ராக்ரஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். 6 நாள் 6 வீடியோ நம்ம பிளானிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் வந்து ஒவ்வொரு ரூமாக எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்னு நாம் கொடுத்துக்கணும், அதில் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் இன்றைக்கான வீடியோவில் வந்து 6th டே வீடியோவில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வீடு கட்ட போகும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள், சில டெக்னிக்கல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.